ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பூ பருப்பு உசிலி, வாழைப்பூ பருப்பு பொரியல்னு கூட சொல்லலாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கூட்டாவோ பொரியலாவோ பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ருசியாலாம் சாப்பிட்றதில்ல, அவ்வளோ என் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிட்றதில்ல. இனி வாழைப்பூ வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு சேர்த்து வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல சுத்தம் பண்ண வாழைப்பூவை இந்த அளவுக்கு நறுக்கிட்டு கருக்காம இருக்கிறதுக்கு உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிடலாம். உங்ககிட்ட அரிசி கலஞ்ச தண்ணி இருந்ததுன்னா கூட நீங்க அதுல சேர்த்து வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வாழைப்பூ ரொம்ப கலர் மாறாம அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி கடலை பருப்பு, காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், இது மூணுத்தையும் தண்ணியில 1 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி மாவா அரைச்சி வச்சிடலாம். இப்போ வாழைப்பூ பொரியல் பண்றதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலோட ருசி பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருக்கும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொடியா நறுக்குன 3 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி லேசா கலர் மாதிரி வரும்போது நம்ம நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வாழைப்பூ வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். வாழைப்பூ அதுக்குள்ளேயே நல்லா வெந்துருங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். வாழைப்பூ வேகட்டுங்க. இந்த சமயத்துல நம்ம கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கலவையை வடை மாதிரி தட்டிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துடலாம். ஒரு 4-5 நிமிஷம் தாங்க ஆகும். ஒரு 4-5 நிமிஷத்துல பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும் போது வாழைப்பூ நல்லாவே வெந்துருச்சுங்க. தண்ணிலாம் சுத்தமா இல்லை, தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்துல வாழைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வாழைப்பூ வேகிற சமயத்துல இந்த பக்கம் நம்ம வச்சிருந்த பருப்புமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாத்திட்டு ஸ்பூன் வச்சு நல்லா உதிர்த்து விட்டுடலாங்க. உதிர்த்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த வாழைப்பூல இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்காம பருப்பை நேரடியாவே வாழைப்பூ பாதி அளவுக்கு வெந்ததும் சேர்த்து கலக்கலாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் கெட்டி பிடிச்சிரும், நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவே வேக வச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா உதிரியா ஈஸியாவும் இருக்குங்க நமக்கு கலந்து விடுறதுக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இறக்க போற சமயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாங்க. ரொம்பவே ருசியான வாழைப்பூ பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ பருப்பு பொரியல் சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குறிப்பா மோர் குழம்பு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.